வந்த எல்லாத்துக்கும் வணக்கம். பாபி சார், அபி சார், நன்றி வந்ததுக்கு. நான் நிறைய பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஒரு 3 பக்கம் எழுதி வச்சுட்டு வந்தேன். கரெக்டாக வந்து ஞாபகப்படுத்திட்டு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் வந்து நன்றி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த டீம் வந்து எப்படின்னா, டைரக்டருக்கு என்ன இன்வால்மெண்ட் இருக்கோ ஒரு படத்தில், அதே இன்வால்மெண்ட்டோட எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒர்க் பண்ணாங்க. ஒரு படம் வந்து நல்லா வந்தது காரணம் வந்து டைரக்டர் மட்டும் கிடையாது. அதில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த படம் நல்ல படமாக வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. அந்த சேசிங் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு 20 நிமிஷம் போகும். 2 சேசிங் இருக்குது. ஒன்று ரேஸ், ஒன்று சேஸ், அந்த மாதிரி போகும். நீங்கள் ட்ரையல் பார்த்தப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் டியூக் பைக் வேறு, அது என்ன ஃபாஸ்ட்டாக போகணும்னு உங்களுக்கு தெரியும். ஹீரோயின்ஸ் யாரும் ஹெல்மெட் கிடையாது, தைரியமாக உக்காந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிடணும் கண்டிப்பாக. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நல்லா இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த படம் நல்லா வந்திருக்கு. படம் பாருங்கள், பார்த்துட்டு நல்ல ரிசல்ட்டாக கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ப்ரொடியூசர் ரூபேஷ் சார், வி அப்படிங்கிறத விதையாக பண்ணேன், அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினாரு, மரமாக இருக்குது. நல்லா நீ தான் காய்ச்சி பலன் கொடுக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பலனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.